ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு பார்க்கலாம். யாருன்னா புதுசாக எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்குதா அந்த மீன் ஊற்றிட்டோம். எங்களுக்கு ரகு ஃபிஷ் இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் அதை எடுத்துங்கிறேன். மீனுக்கு மசாலா புளி கரைசலில் ஊற வைக்கிறதுக்கு இது தனியா, மஞ்சள், சீரகப்பொடி, கொழும்பு மிளகாய் பொடி, சில்லி பவுடர் இத்தனையும் போட்டு இந்த புளி கூடவே ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இவ்வளோத்தையும் போட்டு காலையிலேயே கழுவிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா மத்தியானமாக நீங்கள் டைரெக்டாகவே கொழும்பு செய்துட்டு அப்படியே போட்டுட்டு வேக வச்சுட்டு கொழும்பு செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் டைம் இது பண்ணிவிட்டு சாப்பிட்ணுன்னு இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு மிளகால புளியில் அப்படியே ஊறி இருக்கும். அது ஒரு பக்கம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான மசாலா வெந்தயம், கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பட்டை, லவங்கு, சோம்பு, சீரகம், மெழுகு, பிடிச்சி வச்ச பூண்டு, ஒரு புளி கரண்டி எண்ணெய், வெங்காயம் ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா பொன்னிறமாக வதங்கின பேருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, பிடிச்சி வச்ச பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிடலாம் மசாலா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அது போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு காலையில் மீன் ஊற வச்சுது ஃப்ரெண்ட்ஸ். அது கலரே சேஞ்சாக இருக்குது பாருங்கள். அப்படியே தக்காளியும் போட்டுட்டு அந்த பச்சை மசாலாலே நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஏன்னாக்கா அந்த ஸ்மெல்லு ரா ஸ்மெல் அப்படியே இருந்துச்சுன்னா மீன் குழம்புக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். ஓப்பன்லேயே நல்லா கொதிச்சு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கு வந்துருச்சுனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல் போயிடுச்சுன்னா இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மீன் குழம்பு. இது எங்கள் மம்மி இப்படி தான் செய்வாங்க, நானும் இப்படி தான் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டியாயின்னு வந்துடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா கொழும்பு சாம்பார் பொடி, கரம் மசாலா கொஞ்சம், சில்லி பவுடர், இது 3 தான் போட்டிருக்கிறது. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஓப்பனில் கொதிக்க விடுங்க. நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் அது கொதிச்சு வரும். அது நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாக்கா களி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரா ஸ்மெல் எல்லாம் போன பிறகு நம்ம வறுத்து வச்ச வெந்தயம் கொஞ்சம் முழுசாக அப்படியே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல ஸ்மெல்க்கு பிடிக்கும். இது தேங்காய் பால், இது கெட்டியாக எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் பால் வடிகட்டி புளிஞ்சு அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்க கட்டியாகும். தேங்காய் பால் இன்னொன்று கொழும்பு கட்டியாகும். இந்த தண்ணியாக இருந்தால் நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். அது மாதிரி எங்கள் வீட்டில் தண்ணியாக இருந்தால் பிடிக்காது. அதனால் தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து புளிஞ்சு ஊற்றிருக்கேன். அது கெட்டியான பிறகு கொழும்பு நல்லா கெட்டியான பிறகு பாருங்கள், மீன் அந்த தண்ணியெல்லாம் இருக்கும்ல, புளி தண்ணியெல்லாம் அதிலே ஊற்றிடணும். குழம்புல ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா அந்த மீன் குழம்புல மீன் வாசனை இறங்கும். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே இறங்கும். இறங்கின பிறகு நல்லா கட்டியானோம். கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கொதித்து கெட்டியான பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மீன்லேயும் நம்ம உப்பு போட்டுருக்கோம், பார்த்து போடுங்க. அப்புறமா கொஞ்சம் கெட்டியான பிறகு ஃபஸ்ட்டு தலைங்க போடணும். கொஞ்சம் கட்டி தலை அது போட்டுட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் விட்டு கொதிக்க விடணும். அப்புறமா பீஸ் போடுங்க. நடு பீஸு, வால் பீஸு அதெல்லாம் போட்டுடுங்க. போட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சுச்சுன்னா வெந்துச்சுன்னா உள்ளே அந்த உப்பு, காரம், இந்த மசாலா இந்த எல்லாமே இறங்கும். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் யார் செஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் மம்மி, எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. இப்படி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.